அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் இக்கவிதை சமர்ப்பணம். கவிதை வாசிப்பு போ. அசேன் ஃபாத்திமா பி. கோவளம். அனைவருக்கும் உலக உடன்பிறப்பு தின நல்வாழ்த்துக்கள். மனிதனே, உனக்கு முன்போ பின்போ உன்னுடன் ஒட்டியோ பிறந்து உங்கள் உடலினுள் வெவ்வேறு வகையான குருதியோட்டம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீ தங்கிய உன் தாயின் கருவறை மட்டும்தான் அவர்களுக்கு உறைவிடமாகவும் உறைவிடமாகவும் இருந்திருக்கும் என்பதை மறந்துவிடாதே. மனிதனே, இன்று ஏற்பட்ட சண்டைகள் போர்க்களங்களைப் போன்று நிறைவு பெற்றிருக்கலாம். ஆனால் அன்று உன்னுடன் முதலில் விளையாடவும் சண்டையிடவும் சமாதானப்படுத்தவும் தோள் கொடுத்து தோழமை கொள்ளவும் உனக்காக அது ஓர் ஆணாகவோ பெண்ணாகவோ பெரியவராகவோ சிறியவராகவோ அல்லது ஒட்டி பிறந்தோ தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்ற உணர்வில் ஓர் ஆத்மா உனக்கென இருக்கிறது என்றால் அது உன் உடன்பிறப்பு மட்டுமே. மறந்து விடாதே மனமே, உன் தாய் வயிற்றில் நீ மட்டும் பிறந்திருந்தால் நீ ஓர் தனிக்காட்டு ராஜாதான். ஆனால் உறவில் மாமா மாமி சித்தி சித்தப்பா போன்ற உன்னத உறவாய் மற்றவர்களுக்கு நீ அறிய வாய்ப்பே இல்லை. மனிதனே, உனக்கு பால்குடி வயதில் பசியாற்றியதில் கூட உன் தாய் வேறுபட்டு இருக்கலாம். சோதனை குழாய்கள் மூலம் நீ பிறந்து இருந்தால் உனக்கு தந்தையும் மாறுபட்டு இருக்கலாம். பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து மகன் மகள் என்ற உறவு கூட உணர்வில் மேம்பட்டு இருக்கலாம். ஆனால் உடன்பிறப்பு என்ற உணர்வின் சிறப்பு மட்டும் தனி. உன்னை சுமந்த கருவறையால் மட்டுமே, அவர்களை சுமக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே உடன்பிறப்பு என்ற பட்டம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆகவே உடன்பிறப்பின் மகத்துவத்தை மறந்து விடாதே. அற்ப உலகத்தில் அவர்களின் மகிமையை உணராமல் வாழ்ந்து விடாதே. அண்ணனை தந்தையின் மறு உருவாய் நினை. அக்காவின் அன்பில் அன்னையின் அரவணைப்பை கவனி. தம்பி என தரணியையும் கொடு, தங்கைக்காக தரணியை கூட விலை கொடுத்து வாங்கு. பிறப்பது ஒரு முறைதான். உலகினில் உடன் பிறப்பின் உன்னதத்தை உயிராய் மதி. உடன்பிறப்பால் நல் உறவிற்காக வழி பாதையை பதி. நன்றி.